Hi students, 12th standard accountancy chapter 2 exercise sum number 17. Chennai Tennis Club had match fund showing credit balance of ₹24,000 on 1st April 2018. Receipt to the fund during the year was 26,000 rupees. Match expenses incurred during the year was 33,000 rupees. How this item will appear in the final accounts of the club for the year ended 31st March 2019. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி அப்பியர் ஆகுன்றதை ஷோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால என்னது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட். இப்போது அவங்க ஃபண்ட் மேட்ச் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் ஃபண்டுன்ற வேர்டு பார்த்தாலே இந்த ஃபண்டுன்ற வேர்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகாது. ஏன்னா டே டு டே டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ரெகுலராக நடக்கிறது, யூஷுவலாக நடக்கிற இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை தான் நம்ம என்ன செய்வோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணிவோம். ஆனால் ஃபண்டுங்கிறது கேபிட்டல் ஐட்டம், இது எங்கே என்டர் பண்ண முடியாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸுன்னு கேட்டாங்கனாக்க நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் இது ஷோ பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கவனிச்சிங்கன்னா சென்னை டென்னிஸ் கிளப் ஹேட் மேட்ச் ஃபண்ட் ஷோயிங் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 24,000 ஆன் 1st April 2018. இங்கே 1st April 2018 என்னது, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த மேட்ச் ஃபண்ட். கிரெடிட் பேலன்ஸ்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த மேட்ச் ஃபண்டுனா எங்கே அப்பியர் ஆகும், பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில், ஆஸ் பர் த ஃபார்மேட் லயபிலிட்டி சைடில் தான் அப்பியர் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன செஞ்சுப்போம், ஹெட்டிங் எழுதிப்போம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சென்னை டென்னிஸ் கிளப் ஆஸ் ஆன் 31st March 2019. லயபிலிட்டிஸ் ருபீஸ் அமௌண்ட் காலம் 2 க்ரியேட் பண்ணிக்கணும் லயபிலிட்டி சைடில். ஏன்னாக்கா நம்ம கேல்குலேஷன் இருக்குது அசட் ருபீஸ். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் மேட்ச் ஃபண்ட் எங்கே வருது, லயபிலிட்டி சைடில் என்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிசிப்ட் டு த ஃபண்ட் டியூரிங் த இயர் வாஸ் 26,000 rupees. ஸோ நம்ம ஃபண்டிலிருந்து நமக்கு என்ன வந்திருக்கு, ரிசிப்ட்னா இன்கம் வந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ, 26,000 rupees. ஃபண்டு மூலமாக நமக்கு இன்கம் வந்ததுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட அந்த இன்கம்மை ஆட் பண்ணிடணும் லயபிலிட்டி சைடில் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டு கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், ரிசிப்ட் ஆஃப் த ஃபண்டை ஆட் பண்ணிடுறோம் லயபிலிட்டி சைடில். ஓகேங்களா? ஆட் பண்ணாக்க நமக்கு 50,000 rupees கிடைக்கிது. அடுத்தது மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் டியூரிங் த இயர் வாஸ் 33,000 rupees. ஸோ இங்கே மேட்ச் வந்து இன்கம்னா, ரிசிப்ட்னா நம்ம இன்கம் இல்லையா, அதை ஃபண்டு கூட ஆட் பண்ணுறோம். எக்ஸ்பென்சஸ் மேட்ச் மூலமாக நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு 33,000. அப்போ அந்த மேட்ச் ஃபண்டில் அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன செய்கிறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிட்டோம், லயபிலிட்டி சைடில் இந்த மேட்ச் ஃபண்டிலிருந்து 33,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 50,000 33,000 போயிடுச்சுன்னா 17,000 rupees நமக்கு கிடைக்குது. எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.